RSS ஆஃபீஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. அங்கே மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் மெயினாக டிஸ்கஸ் பண்ணது கேசவ விநாயகம் அவர்கள் மாநில செயலாளராக பொறுப்பு, அமைப்பு செயலாளர். ஸோ பவர்ஃபுல் போஸ்ட். ஸோ என்ன நடந்தாலும் இவன் மாநில தலைவரை ரீசெண்டாக மோடி வந்தார் மீட்டிங்கு, அண்ணாமலைன்னு பேர் சொன்னால் அப்படி ஒரு கைத்தட்டல், அப்படி ஒரு ஆரவாரம். ஜூன் மாதம் அமித்ஷா வந்தார், அண்ணாமலைன்னு சொன்னோன்னே அப்படி ஒரு ஆரவாரம். எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு இவருக்கு, அந்த அளவுக்கு மக்கள் கிட்டே செல்வாக்கு இருக்குது, கேடர்ஸ் கிட்டே செல்வாக்கு இருக்குது. ஸோ முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ எந்த அளவுக்கு 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் ஒரு ஓட்டு வாங்கினார். ஸோ அவரை நெக்லெக்ட் பண்ண முடியாதுங்க. ஸோ அவருடைய மனக்குறைகளாலும் நீக்குங்க. தனி மனிதர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க சொல்லுவீங்க, கொடுக்காதீங்க. மறுபடியும் ஆட்சிக்கு வருமானா 44% பீப்புள் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே கட்சியை மறுபடியும் ஆட்சியில் அமர்த்தப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூட்டணியில் ஆல்ரெடி டிஎம்கே கூட்டிய சலசலப்பு இருக்கிறது. காங்கிரஸ் ஒப்புறாங்களா போலியா டிவிக்கோடு இன்னி வரைக்கும் சரியா தெரியல. இன்னி வரைக்கும் காங்கிரஸ் இருக்குங்க டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க. அது பூரா கேன்சல் பண்ணிட்டு மார்ச் 15 மறுபடியும் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் வைக்கலான்னு. ஸோ ட்ரிச்சில் ஒரு பொண்ணு சொல்கிறது, சார் கல்யாணம் ஆகிட்டு 2 நாள் ஆச்சு, இப்போ தான் சார் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு இவ்வளோ தூரம் வந்தேன். பாஜக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளருக்கான ஆலோசனை கூட்டம் வந்துட்டு BL சந்தோஷ் அவர் தலைமையில் நடந்து முடிஞ்சது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா RSS பாஜக இடையே வந்துட்டு ஆலோசனை கூட்டம் நடந்ததாகவும் அதன் பிறகு சில மாற்றங்கள் நடக்க இருக்கிறதாக பல்வேறு தகவல் வந்துட்டு வெளியில வந்துச்சு. இது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கே. உங்களோட பார்வை என்ன சார்? சார் மெயினாக இது எப்படி, என்ன இது RSS மீட்டிங் எதுக்காக நடந்தது, என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் உட்கட்சி பூசல்னு சொல்ல மாட்டேன், மனக்குறைகள் இருந்தது. மெயினாக அண்ணாமலைஜி அவர்களுக்கு அந்த மனசு கஷ்டம் இருந்திருக்கு. அதனால்தான் நடுவில் அப்பப்போ ஈவன் ஜூன் ஐ திங்க் ஸோ இங்கே பிஜேபி தமிழ்நாடு யூனிட் இவங்கெல்லாம் அமித்ஷா கூப்பிட்டு டெல்லிக்கு கூப்பிட்டு பேசும்பொழுது தான் அமித்ஷா இவர் போகவில்லை, எனக்கு நிறையா மேரேஜுக்கெல்லாம் கமிட் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் ஒரு 72 பேரை தேர்தல் பொறுப்பாளர்களை போட்டாங்க. ஒருத்தருக்கும் 5 தொகுதி 6 தொகுதி, சிலருக்கு 3 தொகுதி, அதிகபட்சம் 7 தொகுதி அப்படின்னு. அதில் அண்ணாமலைக்கு ஒரு 6 தொகுதிகள் கொடுத்துருந்தாங்க பொறுப்பாளராக இருக்கணும் அப்படின்னு. இதை வந்து என்ன இவங்க பேச்சு அடிபட்டதுன்னா, இவங்க நிறைய பேர் இவங்க கேட்கவே இல்லை. கேட்காமையே மாநில அமைப்பு பொறுப்பாளர் கேசவ விநாயகம்ஜி அவர் தான் இந்த பிளான் போட்டது. அது போட்டிருக்காங்க. அது வந்து அண்ணாமலைஜிக்கு அது கொஞ்சம் மனசு கஷ்டம். அதனால அவர் வந்து இல்லை, என்னுடைய ஃபாதருக்கு ரொம்ப நாள் உடம்பு சரியில்லை, அதனால ஒவ்வொரு இதுக்கும் என்னால் போயிட்டு இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பொறுப்பை நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் சார். இவருடைய ஃபாதருக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷமாகவே உடம்பு சரியில்லை. ஆனால் அந்த 2 வருஷத்து மற்ற இதெல்லாம் போயிருக்கார். ஆனால் இதுக்கு இப்போ முடியலன்னு சொல்றச்ச என்ன அப்படின்னா, அண்ணாமலை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவரை வந்து 6 தொகுதி 7 தொகுதியில் நீங்கள் வரையறுக்க முடியாதுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் சிங்கிள் மேனா அத்தனை 39 பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூவன்சிக்கும் தொடர்ந்து போயிட்டு அவர் எதிர்பார்த்தா 25% வரும்னு இருந்தாலும் 18%. 18ங்கிறது எப்படி சொல்கிறேன்னா, பிஜேபி அதுக்கே 11.3%, தென் AMMK தமிழ் மாநில காங்கிரஸ், PMK, தென் இவர் இண்டிபெண்ட் OPS ராம்நாட்டில், இவங்க எல்லாரையும் சேர்த்து 18%. ஸோ அந்த 18% கொடுத்தா அண்ணாமலை அந்த மாதிரி இருக்கிறது. அவரை வந்து ஒரு 4 தொகுதி 6 தொகுதி பாருன்னா இது அவருடைய மன கஷ்டம். இதை மேலே அந்த BL சந்தோஷ் மேலிடம் புரிந்து கொண்டார்கள். மேலிடத்திலிருந்து அந்த பொறுப்பாளர் BL சந்தோஷ்னு ஒருத்தர் ரொம்ப மூத்த அரசியல்வாதி. அவர் வந்து முதல்ல கமலா நேற்று மீட்டிங் நடந்தது. மீட்டிங்கில் வந்து இதெல்லாம் என்ன பண்ணணும், பிஜேபி எலெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க, என்ன இன்னும் 65 நாள் தான் இருக்குது, எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க, என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், இதெல்லாம் சொல்லியிருக்கார். அது தாண்டி RSS ஆஃபீஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. அங்கே மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் மெயினாக டிஸ்கஸ் பண்ணது கேசவ விநாயகம் அவர்கள் மாநில செயலாளராக பொறுப்பு, அமைப்பு செயலாளர். ஸோ பவர்ஃபுல் போஸ்ட். ஸோ என்ன நடந்தாலும் மாநில தலைவரே ஒரு போஸ்ட் ஒருத்தருக்கு கொடுக்க போறோம்னா இவர் கேசவ விநாயகம்ஜி அவருடைய ஒப்புதலும் இருக்கணும். இவர் மட்டும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பொசிஷன். நடுவில் என்ன பேச்சு அடிப்பட்டது, எனக்கு வந்து செய்திகளை வச்சு சொல்லி என்னன்னா, அண்ணாமலை தரப்பும் கேசவ விநாயகம் அவர்களுக்கும் அந்த அளவுக்கு சரியாக பொருத்தமாக போகவில்லை. இதனால அண்ணாமலை தரப்பு, அண்ணாமலைக்கு மன கஷ்டமெல்லாம் இருந்தது அப்படின்னு பேச்சு அடிப்பட்டது. இந்த காரணத்துக்காக தான் அண்ணாமலையும் இந்த பதவி தேர்தல் பொறுப்பாளர் தான் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு. ஸோ எடுத்துக்கொள்ளவில்லைனால்
அப்ப பெரிய நஷ்டம் வந்து பிஜேபிக்கு வரும், என்டிஏ கூட்டணிக்கு வரும். சார் ஒரு இண்டிவிஜுவலை நம்பி இருக்க முடியுமா சார்? நான் இண்டிவிஜுவலை நம்பி இருக்கும்னு சொல்லவில்லை. ஆனால் அண்ணாமலை என்ற ஒரு தனி மனிதரை நீங்க நெக்லெக்ட் பண்ண முடியாது. அப்படி ஒரு இது ரீசெண்டா மோடி வந்தார் மீட்டிங்கு, அண்ணாமலைன்னு பேர் சொன்னா அப்படி ஒரு கைத்தட்டல், அப்படி ஒரு ஆரவாரம். ஜூன் மாதம் அமித்ஷா வந்தார், அண்ணாமலைன்னு சொன்னோன்னு அப்படி ஒரு ஆரவாரம். இன்றைக்கும் அந்த கேடர்ஸ் அத்தனை பேர் அண்ணாமலை அண்ணாமலைன்னு இருக்காங்க சார். அப்ப நயினார் நாகேந்திரன் அவரு தனி தலைவர் சார். அதாவது எந்த விதத்திலையும் என்ன பேசணும், எப்படி பேசணும், அவரு ஒரு தனி இது. அந்த நயினார் நாகேந்திரனையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய பர்சனாலிட்டி வேற, இவருடைய பர்சனாலிட்டி வேற. அதனால நேற்றிலிருந்து RSS மீட்டிங்ல என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, கேசவ விநாயகம் இஸ் நாட் கோயிங் டு பி வித் பிஜேபி ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி தமிழ்நாடு. இதுக்கு அவரை தமிழ்நாடு மாநில பிஜேபியுடைய அமைப்பு செயலர் பதவியிலிருந்து அவர் நீக்கி விட்டாங்க. அவரை திரும்பி RSSக்கே போறார். இவர் RSSல இருந்து வந்தவர். 2015ஆம் வருஷம் தமிழ்நாடு மாநில பிஜேபியோட பொறுப்பெடுத்துக் கொண்டார். 10 வருஷமாக நன்றாக செய்திருக்கிறார். இப்பொழுது அவருக்கு திருப்பி RSSக்கு அனுப்பிவிட்டார்கள். ஸோ அண்ணாமலை இதை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையோட மனசு கஷ்டம் என்ன ஏது அப்படி எல்லாத்தையும் பேச்சிருக்கார். அவருக்கும் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்து, அதாவது சார் எப்படி இருக்கணும்னா, நயினார் நாகேந்திரன் நீங்க பாட்டுக்கு வாங்க, ஒரு 234 தொகுதி, அண்ணாமலை நீங்களும் வாங்க, நீங்க இந்த பக்கம் வாங்க, நீங்க அப்படி வாங்க, 2 பேரும் சில இடத்துல 2 பேரும் சேர்ந்தே பண்ணுங்க. பர்சனாலிட்டி, இண்டிவிஜுவல் ஈகோ இதெல்லாம் விட்டுருங்க. கட்சி என்டிஏ கூட்டணி, உங்களுடைய நோக்கம் என்ன சொன்னீங்க? திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும். அந்த மாதிரி இருக்கிறது முதல்ல உட்கட்சியில அண்ணாமலையை ஒதுக்கி விட்டாருன்னா அண்ணாமலையை சேர்ந்த கேடர் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அந்த அளவுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. இது கட்சியை பலவீனப்படுத்தும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு நேத்தி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ கேசவ விநாயகம் கட்சியிலிருந்து வெளியே அவரை திரும்பி RSSக்கு அனுப்பி விட்டார்கள். வேற ஒருத்தர், நான் கேள்விப்பட்டது கன்னியாகுமரியிலிருந்து ஒரு பிஜேபி நிர்வாகி பிரசோப குமார் அப்படின்னு ஒருத்தர் வரப்போறான்னு கேள்விப்பட்டேன். பட் இப்போ நேற்று நடந்த RSS மீட்டிங்ல என்ன பிளான் பண்ணாங்களோ அதையெல்லாம் சுமூகமாகவே நடந்தது. மெயினாக என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RSSல சொன்னது, திரும்பி திரும்பி எலெக்ஷன்ல நின்று தோற்று போன இவங்களுக்கே பிஜேபி இவங்களுக்கே மறுபடியும் இது MLACக்கு நாமினேஷன் பண்ணாதீங்க, புது முகங்களை கொண்டு வாங்க, மக்களுக்கு புது முகங்களை கொண்டு வாங்க, புது முகங்களை நீங்க கேன்வாஸ் பண்ணுங்க. இவங்க ஏற்கனவே நிக்கிறாங்க, தோத்து போயிடுறாங்க, திரும்பி அவங்களே நிக்கிறாங்க, தோத்து போயிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்சிக்குள்ள ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி வந்துடும், அவங்களை சுற்றி ஒரு வட்டம் வந்துவிடும். அதையெல்லாம் வேண்டாம். பிஜேபி கட்சிக்கு புது முகங்களை கொண்டு வாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதை பற்றி நேற்று பிஜேபி RSS மீட்டிங்ல பேசினார்கள். வரும் 14ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தமிழகம் வர இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்படலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கே, என்ன சார் உண்மை இருக்குங்களா அதுல? சார், அண்ணாமலைக்கு பொறுப்பு வழங்குறது அப்படிங்கிறது இங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஆரம்பத்திலேயே வந்து தேசிய லெவல்ல பொறுப்பு கொடுக்க போறோம் அப்படி இப்படின்னாங்க. கேபினெட் இதுல மத்திய கேபினெட்ல அவருக்கு பதவி கொடுக்க போறோம் நாங்க, அதை இந்த மினிஸ்டரா கேபினெட் ஸ்டேட் லெவல் மினிஸ்டரா கொடுக்க போறோம் அப்படின்னாங்க. எதுவுமே நடக்கவில்லை சார். 2024 முடிஞ்சிருச்சு. 2025 ஏப்ரலோ என்னமோ நயினார் நாகேந்திரன் வந்து விட்டார். அன்றையிலிருந்து இன்னைக்கு 1 வருஷம் ஆகிறது. 6, 9, 10 மாசம் ஆயிடுச்சு. ஒரு பதவியும் கொடுக்கவில்லை. அதனால நீங்க என்ன சொல்லுங்க, முடிவு பண்ணுங்க. அண்ணாமலைக்கு பதவி கொடுக்க போறீங்க, என்ன பேச்சு அடிப்படுதுன்னா நேஷனல் லெவல்ல ஒன் ஆஃப் தி ஜெனரல் செக்ரட்டரிஸா கொடுக்க போறாங்கன்னு தெரியல. எதுவுமே வந்தால்தான் தெரியும். இந்த மாதிரி பேச்சு அடிப்பட்டது. இவரை ராஜ்யசபாக்கு நாமினேட் பண்ணி இவரை வந்து கேபினெட் உள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்னு தெரியவில்லை. ஏதாவது ஒன்று நடக்கணும். இல்லை இதையும் தாண்டி நீங்க என்ன பண்ணுங்க, தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பொறுப்பாளராக போடுங்களேன். இது என்னுடைய பர்சனல் வியூ சார். ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த அளவுக்கு இவருக்கு அந்த அளவுக்கு மக்கள் கிட்டே செல்வாக்கு இருக்கு, கேடர்ஸ் கிட்டே செல்வாக்கு இருக்கு. ஸோ முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ எந்த அளவுக்கு 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இவர் ஓட்டு வாங்கினாரு. ஸோ அவரை நெக்லெக்ட் பண்ண முடியாதுங்க. ஸோ அவருடைய மனக்குறைகளாலும் நீக்குங்க. தனி மனிதர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க சொல்லுவீங்க, கொடுக்காதீங்க, நான் அப்படி சொல்லலை. ஆனால் இன்றைக்கு எலெக்ஷன்ல ரிசல்ட், உங்க கோல் என்ன, விஷன் என்ன, அதை நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அண்ணாமலை என்ற ஒரு மனிதன் வேண்டி இருக்கு. அதை யாருமே நிராகரிக்க முடியாது. அதனால அட்லீஸ்ட் ஃபியூச்சர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு ஜெனரல் செக்ரட்டரியாக பிஜேபியில கொண்டு போகலாம், பார்லிமெண்ட் லெவலில் எடுத்துட்டு போகலாம், கேபினெட் லெவலில் மினிஸ்டர் கொடுக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு எலெக்ஷன் சமயத்தில் தமிழ்நாட்டில் அவருக்கு உரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவரை 234 தொகுதிக்கும் கேன்வஸ் இவரை போற மாதிரி அவருக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுங்க. யாரும் அவரை கட்டுப்படுத்த வேண்டாம். ஏன்னா அவருக்கும் தெரியுங்க என்ன பொறுப்பு, தனி மனிதனா இருந்தாலும் என்ன பொறுப்பு, கட்சி என்ன என்கிட்ட எதிர்பார்க்கிறது, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவருக்கும் தெரியும். இதுதான் என்னுடைய பாயிண்ட்.
தமிழகத்துல தற்போது உள்ள என்டிஏ கூட்டணியும் சரி, இந்திய கூட்டணி இருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் சரி, திமுக இன்னமும் வலுவாக தான் இருக்கிறதுன்னு, வெளியில எங்க கட்சியில இருந்து யாரும் வெளியில போகல அப்படின்ற உறுதியில தான் இருக்காங்க. இப்போ தேர்தல் நடந்தால் வெற்றி யாருக்காக இருக்கும் சார்? தேர்தல் இப்போ கூட நிறைய சர்வேல வந்ததுங்க, ப்ரீபோல் சர்வே அப்படிம்பாங்க. அதுல இந்தியா டுடே சி வாட்டர் டிசம்பர் எண்டு வாக்குல ஒன்று கொடுத்தாங்க. இப்பொழுது பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தால் டிஎம்கே 38 சீட்டை ஜெயிக்குன்னு. நோ, எதுக்குங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் பத்தி பேசுறீங்க? தமிழ்நாடு ஆகட்டும், இதையும் தாண்டி சில ஸ்டேட்ஸ் ஆகட்டும், பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க, ஸ்டேட் எலெக்ஷன்ல ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க. இதே மக்கள் பெயர் இவங்க சர்வே எடுக்க வராங்களே, அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அசம்பிளி எலெக்ஷன் நடந்தால் என்ன ஓட்டு விழும், எப்படி ஓட்டு விழும், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். 2-3 இவங்க கொடுத்துருக்காங்க, அதையெல்லாம் நானும் படித்தேன். அதில் அவங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய மெத்தடாலஜி, எப்படி சாம்பிளிங் எடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, நம்பிக்கையான ஒன்றா. எந்த ஒரு எலெக்ஷன் சர்வே ரிசல்ட் நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. பட் இவங்க கொடுத்துருக்க 2-3 இதில் நான் படித்தேன். அவங்க கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 35.8% டிஎம்கே கொடுத்துருக்காங்க, 35.4% என்டிஏ கூட்டணி கொடுத்துருக்காங்க, மீதி 17% என்னமோ விஜய் கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்க ஓட்டு எலெக்ஷன் வந்தா. அண்ட் இவங்க சொல்றது சர்வேல அவங்க கொடுத்தது, மக்கள்கிட்ட டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதில் கேட்ட கொஸ்டினில் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய இதை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு 41.5% மக்கள் இல்லை, வெரி புவர்னு தான் சொல்லியிருக்காங்க, வெரி புவர்னு சொல்லியிருக்காங்க. 34% பீப்புள் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், மறுபடியும் இந்த ஆட்சிக்கே இந்த இதுக்கே நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னா கேட்டாங்க. 53.5% பீப்புள் அவங்க சொல்கிறாங்க, மறுபடியும் இதே எம்எல்ஏக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். அப்போ வேற எம்எல்ஏ நிறுத்தினா அதை பற்றி இல்லை, இதே இவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். தட் மீன்ஸ் இன்டைரக்டாக அவங்க சொல்றது இந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு. தென் இன்னொரு கொஸ்டின் அவங்க கேட்குறாங்க, அதாவது திரும்பி இந்த கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வருமானா 44% பீப்புள் சொல்றாங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே கட்சியை மறுபடியும் ஆட்சியில் அமர்த்தப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய இதை நீங்க பாத்தீங்கன்னா 2 எக்ஸப்ஷன் இருக்கு. எம்ஜிஆர் சிஎம் இருக்கும்போது 1977, 1980, 1984 தொடர்ந்து 3 தேர்தல் ஜெயிச்சு சிஎம் இருந்தார். 1987 டிசம்பர் 24 எம்ஜிஆர் மறைந்தார். அது வரைக்கும் அவர் தாங்க சிஎம், தொடர்ந்து ஜெயித்தார். டிஎம்கே ஏடிஎம்கே வரும்பொழுது ஜெயலலிதா தலைமையின் கீழ் 1991 ஜெயிச்சாங்க, 2001 ஜெயிச்சாங்க, திரும்பி 2011 ஜெயிச்சாங்க, மறுபடியும் 2016 தொடர்ந்து 10 வருடம் இருந்து விட்டார்கள். இது எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா எக்ஸப்ஷன், அந்த ஆளுமை, காரிஸ்மாட்டிக் பர்சனாலிட்டி. ஆனால் திமுகவை பொறுத்தவரை அவங்க ஆட்சியில் எந்த ஒரு தேர்தலையும் மீண்டும் அவர்களுக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை. அதனால தான் இப்போ இந்த 44% பீப்புள் இந்த செலெக்ஷன் சர்வேல கண்டக்ட் பண்ணதில் அவங்க சொன்னது, ஒரே கட்சிக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் வாக்களித்தது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இதையும் தாண்டி அந்த சர்வேல அவங்க என்ன சொன்னாங்க, ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அதை இதெல்லாம் கணக்கில் கொடுத்துட்டு ஓட்டுன்னு பார்க்குறச்சு எவ்வளோ விடும் அப்படின்னா அவங்க சொன்னது, டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணிக்கு 88 ஓட்டு விழலாம், சீட்டு 88 சீட்டு கிடைக்கும், ஏடிஎம்கேக்கு 104 சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டிஎம்கேக்கு 71 சீட்டு கிடைக்கும், ஏடிஎம்கேக்கு 133 சீட்டு கிடைக்கும், டிவிகே விஜய் பார்ட்டிக்கு 30 சீட்டு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓவரால் இதெல்லாம் பார்க்கறது என்ன புரியுறது அப்படின்னா, அதாவது எந்த ஒரு கட்சிக்கும் அப்படியே தனிப்பெரும்பான்மை 118 சீட் 118 சீட் கிடைச்சா தனியாக அந்த கட்சி ஆட்சி அமைக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற அந்த இதை நான் பார்க்கும்போது எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு இவனுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிறச்ச நாளைக்கு என்டிஏ இவங்களே ஜெயித்தால் கூட ஏடிஎம்கேக்கு 118 சீட் வருமானால் இவங்க கொடுத்த சர்வே இதெல்லாம் பார்க்கும்போது டவுட்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ 135 140 சீட் 140 சீட் என்டிஏ கூட்டணிக்கு வந்து விட்டாலும் வச்சுங்க, அவங்க ஃப்ரீயாக ஆட்சி அமைக்கலாம். அவங்களோட ஒரே இது டிஎம்கே அரசாங்கத்தை வெளியே நிற்க வேண்டும் என்று அது அமையும். இதையும் தாண்டி கூட்டணி கட்சி இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, என்டிஏல பிஜேபி, ஏஎம்எம்கே, டிஎம்சி, பிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க எல்லாம் வந்தாச்சு. இவங்க எல்லாருடைய ஓட்டும் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதை கூட்டி பார்க்கும்போது 41%. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிஎம்கே கூட்டணிக்கு 46% ஓட்டு,
அதில் டிஎம்கேக்கு மட்டும் 26.5, மீதி 19.5 கூட்டணி கட்சி. டிஎம்கேக்கு மட்டும் 26.5. இந்த கூட்டணியில் ஆல்ரெடி டிஎம்கே கூட்டணி சலசலப்பு இருக்கிறது. காங்கிரஸ் போறாங்களா போலியா டிவிக்கோட இன்னி வரைக்கும் சரியா தெரியல. இன்னி வரைக்கும் காங்கிரஸ் இருக்குங்க டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்க. இன்னி வரைக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்களும் பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது. காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி விட்டு வெளியே போய் டிவிகேவோடு சேர்ந்தால் கன்ஃபார்ம்டா இன்னும் தெரியல. அப்படி சேர்ந்து விட்டார்கள் என்றால் டிஎம்கே கூட்டணிக்குள்ள 2024 எலெக்ஷன்ல காங்கிரஸ்க்கு மட்டும் 10.7% ஓட். அந்த 46% 10% போயிடுத்தால் 36% தான். காங்கிரஸ் போய்விட்டால் கம்யூனிஸ்ட் இருப்பாங்களா, பிசிகே இருப்பாங்களா தெரியாது. கூட்டணியில் சலசலப்பு வந்துவிடும். எதையும் தாண்டி ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அப்படிங்கிறது டிஎம்கே கூட்டணிக்கு இருக்கு. டிஎம்கே என்ன அப்படின்னா விலைவாசி ஏறிவிட்டது, எல்லா இதுலேயும் வரியெல்லாம் உயர்த்தியாகி விட்டது, பொதுமக்கள் விமென் சேஃப்டி இல்லை, தென் கஞ்சா கடத்தல் அது இது இருக்கு. அந்த அளவுக்கு கஞ்சா நாட்டில் புழக்கமாக இருக்கு. கொலை கொள்ளை இவ்வளவும் இருக்கு. இது வந்து மக்களை சொல்றது. அந்த அளவுக்கு மக்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த வெறுப்பு ஆத்திரம் இருக்கு அப்படின்னு எல்லாமே அரசியல் கடன் நிலவரம் இப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறச்ச இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 7-8% வரலாம். ஸோ அது மொத்தம் எல்லாத்தையும் கழிச்சு பார்க்குறச்சு 29-30% ஓட்டு டிஎம்கே கூட்டணிக்கு கிடைத்தால் அதிகமாக இருக்கும். அதனால தான் இவங்க சொல்றது 75 சீட்டு டிஎம்கே கிடைக்கும், 75 சீட்டு டிஎம்கே கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வச்சு பார்க்குறச்ச என்டிஏ கூட்டணிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய பொருள். தமிழகத்துல டிஎன்பிஎஸ்சி தேர்வுன்றது இப்போ சமீபத்தில் நடக்க இருந்தது ஒத்தி வச்சிருக்காங்க. தமிழக அரசு சார்பிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு குளறுபடி ஏற்பட்டுருச்சு கடைசி நேரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இதை? சார் எப்படி சார் இந்த மாதிரி குளறுபடி நடக்கும் சொல்லுங்க. சார் ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம், ஓகே, குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம். ஸோ இம்பார்ட்டன்ட் போஸ்ட்டுக்கெல்லாம் சப் ரிஜிஸ்ட்ரார் போஸ்ட், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் அந்த இந்த போஸ்ட் அது இதுன்னு இம்பார்ட்டன்ட் இது. குரூப் 1 அதுக்கப்புறம் இது குரூப் 2 எக்ஸாம். இதனுடைய ப்ரிலிமினரி எக்ஸாம் 2 எக்ஸாம் சார். ஒன்று ப்ரிலிமினரி, அதில் வடிகட்டிட்டு அதில் யார் யார் செலக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமினேஷன். இந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 28, 2025 வருஷம் முடிந்து விட்டது. இன்னைக்கு நேத்திக்கு அந்த குரூப் 2 எக்ஸாம் பண்ணும்பொழுது நேற்றுக்கு முந்தானத்தியா ஞாயிற்றுக்கிழமை, ஓகே, அதில் குரூப் 2 எக்ஸாம். அதில் குரூப் 2 எக்ஸாம் ஆரம்பிச்சாச்சு. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், அங்கே நாகப்பட்டினம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க எக்ஸாம் ஆரம்பிச்சு மதியம் 11:30 மணி ஆயிடுது. மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன், 2 செஷனும். மார்னிங்ல ஒரு 9,400 பேர், ஈவினிங்ல ஒரு 9,300 பேர். ஃபைனல் எக்ஸாம் குரூப் 2 ஃபைனல் எக்ஸாம் எழுதுறாங்க. ஓகேவா? சென்னையில் மட்டும் அரும்பாக்கத்தில் வைஷ்ணவா காலேஜ் இருக்கு. அந்த வைஷ்ணவா காலேஜில் இவங்க ஹால் டிக்கெட் எடுத்துன்னு போறச்ச 100 பேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு இங்கே சீட்டு கிடையாது, உங்க பேர் லிஸ்ட்லேயே இல்லை, உங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டோம்ட்டாங்க. இல்லைங்க எங்களுக்கு போட்டிருக்கு ஹால் டிக்கெட், இல்லை லிஸ்ட்ல இல்லைன்னாங்க. அத்தனை பேர் 100 பேரும் ரோட்ல நின்று தர்ணா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி எங்களை உள்ள விட மாட்டீங்க அப்படின்னு. இவங்களை பாசிஃபை பண்ணுறதுக்குள்ள டைம் ஆகிட்டே இருக்கு, எக்ஸாம் போயிட்டு இருக்கு, மற்றவங்க எழுதிட்டு இருக்காங்க. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, டிஎன்பிஎஸ்சி கவுன்சில் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை அப்போ ஸ்டேட்டுக்கு மட்டும், மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு மட்டும் எலெக்ஷன் கேன்சல் பண்ணாமல். என்ன அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் ஒன்று நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் இல்லாட்டா பிரசிடென்சி காலேஜ், அங்கே தான் இவங்களுக்கு ஒரிஜினல் அலாட்மெண்ட் ஆகும். ஆனால் ஹால் டிக்கெட் வரைச்சு இந்த மாதிரி தவறாக பிரிண்ட் ஆகிடும். எப்படி இங்கே வரும்? என்ன விதத்தில் இந்த மாதிரி ஆட்டோமேஷன் ஃபெயிலியர்னோ என்னால் அது ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஆகத்தில் இதுக்கு மோட்டிவ் எல்லாம் கொண்டு வரல, என்ன காரணத்துக்கு அது பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் சொல்ல வரேன். பட் இந்த மாதிரி ஒரு தவறுதல் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்களுக்கு எப்படி தவறாக பிரிண்ட் ஆயிருக்கும்? இவங்களுக்கு ஆக்சுவலி நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் போகணும், இல்லை பிரசிடென்சி காலேஜுக்கு போகணும். இவங்க முடியாதுன்னு உட்காந்து இது பண்ண உடனே 11:30 மணி 11:45 டிசிஷன் எடுக்கிறாங்க. எல்லா இதையுமே தமிழ்நாடு பூரா கேன்சல் பண்ணுங்க, பண்ணிட்டு மார்ச் 15ஆம் தேதி மறுபடியும் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் வைக்கலான்னு. ஸோ திருச்சியில் ஒரு பொண்ணு சொல்றது, சார் கல்யாணம் ஆகிட்டு 2 நாள் ஆச்சு, இப்போ தான் சார் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு இவ்வளோ தூரம் வந்தேன். இவ்வளோ 11:30 மணிக்குள்ள 200 கொஸ்டினில் 150 கொஸ்டின் முடிச்சிட்டேன் சார். கொஸ்டின் அவ்வளோ ஈஸியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த தடவை கிளியர் பண்ணிருப்பேன். 150 கொஸ்டின் முடிச்சுட்டு அப்போ வந்து எல்லாத்தையும் பேப்பர் வாங்கிட்டாங்க, எக்ஸாம் கேன்சல்டுங்கிறாங்க. மதுரையில் ஒரு பையன் அப்படிதான் சொல்கிறார். கோயம்புத்தூர்ல எங்கேயோ விஷன் இம்பேர், பார்வையற்ற ஒருத்தர், அவர் இவ்வளோ தூரம் வந்திருக்கார் எக்ஸாம். நாகப்பட்டினத்து வேதாரண்யத்தையும் ஒருத்தர் வந்து எழுதுறாரு. இந்த மாதிரி இவங்களும் எழுதுறாங்க. எல்லாருக்குமே பெரிய ஒரு மனஸ்தாபம், மனசில் ஒரு அழுத்தம். சார் 2 வருஷமா 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி
கடைசி நிமிஷத்தில் கொஸ்டினை வாங்கி பார்த்து எல்லாம் அவ்வளோ ஈஸியாக இருக்குது. எழுத ஆரம்பிக்கிறச்ச 1 hour 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு டக்குன்னு வந்து பிடிக்கிட்டு போகிறாங்க. எக்ஸாம் கேன்சல் எடுக்கிறேன் என்ன சார் இதுங்கிறேன். ஸோ இதை வந்து நான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் பார்த்து சேர்மன் இருக்கார், செக்ரட்டரி இருக்கார், தென் த கண்ட்ரோல் எக்ஸாமினேஷன் கண்ட்ரோல் இருக்கார், தென் கமிட்டி மெம்பர். ஒன்று இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அந்த எக்ஸாம் கண்ட்ரோலரை டிஎன்பிஎஸ்சி அவர் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. சண்முக சுந்தரம் ஒருத்தர், அதுக்கு பதில் வெங்கடபிரியான்னு வேற ஒருத்தர் போட்டாங்க. ஆனால் இது தீர்வு இல்லை. நீங்கள் எடுத்தது ஓகே, ஏன்னா கண்டிப்பாக பொறுப்பு அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். டிஎன்பிஎஸ்சி இவங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லைங்க. இதையே மத்திய அரசாங்கத்தில் ஒரு நடந்து விட்டு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு, இது லீக் ஆகிடுச்சு அப்படிங்க. அப்போ எந்த அளவுக்கு இவங்க உதிச்சாங்க அரசியல் கட்சியெல்லாம். இன்னைக்கு யாரும் வாயை திறக்கவில்லை. அதான் டிஎம்கேவுடைய கூட்டணி கட்சிகள், கம்யூனிஸ்ட் பார்ட்டி சொல்றாங்க, மற்ற யாரும் வாயை திறக்கல. மீடியா வந்து அந்த அளவுக்கு வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணாரு. இந்த நாட்டுக்கு ஒண்ணு, மக்களுக்கு ஒண்ணு, ஸ்டூடெண்ட் இளைஞர்களுக்கு ஒண்ணுன்னா வெளியில பேசணுங்க. இதுல வந்து நீங்க அரசாங்கம் இதெல்லாம் பார்க்க கூடாது. அரசியல் கட்சிகள் நம்ம இதை பத்தி தனியா பேசலாம். நான் இங்க டிஎம்கே அதுக்கு எதுவுமே உள்ள கொண்டு வரல. என்னுடைய பாயிண்ட் அரசாங்கத்துக்கு நான் மோட்டிவும் கற்பிக்கல. ஆனா இது வந்து ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக். இதை வந்து அவாய்ட் பண்ணிருக்கணுங்க. என்ன நீங்க சொன்னாலும் இது வந்து மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார். இதுதான் என்னுடைய பாயிண்ட். நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா தூய ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில வந்துட்டு விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. ஆனா அவர் மீது நீதிமன்றம் அவர் ஒரு வரி ஏய்ப்பு செய்தார் அப்படின்றத நிரூபணம் ஆக்கியிருக்கேன். எப்படி பாக்குறீங்க சார்? அதான் சார், எல்லாம் பேசும்பொழுது எல்லாமே பேசிடலாம். ஓகே, ஸோ நம்மளோட பேக்ரவுண்ட் என்ன அதே நான் பார்த்துக்கணும். நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் வார்த்தையை விட்டுருவேன். ஆனால் இன்னைக்கு தேதிக்கு இப்படி இருக்க ஒரு டெக்னாலஜி இது சரி, எங்கே பார்த்தாலும் டிவி அது இதுன்னு இருக்கிறச்ச மக்கள், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறது. என்ன ஒரு தவறு நடந்தாலும் அது பூதாகரமாக வெளிப்பட்டு விடும். விஜய் ஆட்சிக்கு வந்தால் தூய் ஆட்சியை கொடுப்பேன் அது இதுன்னு சொன்னார். மக்கள் எல்லாம் நம்புறாங்க அப்படி ஒரு நேர்மையான மனிதன். ஆனால் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் இப்போ ஹைகோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, இவர் 2015 புலி அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் நடிக்கிறச்ச இவருக்கு 15 கோடி இவருக்கு பேசின தொகைன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த 15 கோடி தொகையில 5 கோடி ரூபாயை பணமா வாங்கி விட்டார், கேஷாக வாங்கி விட்டார். ஸோ அது கணக்கில் வராது. இதுதான் ரிப்போர்ட் பண்ணிருக்குங்க எல்லா பேப்பர்லையும். பணமாக வாங்கி விட்டார், மீதி 10 கோடிக்கு தான் வரி கட்டியிருக்கார் அப்படி. இதை இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 2019 இதை ட்ரிபியூனல் இதுக்கு போய் தென் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அசஸ்மெண்ட் பண்ணி இதை கண்டுபிடிச்சு வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது, 5 கோடி பணமாக வாங்கி விட்டீர்கள், நீங்கள் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வரி ஏய்ப்பு பண்ணதுனால 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது. உடனே விஜய் இதில் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒன்று சொல்லணும், ஆமாங்க 5 கோடி இது பண்ணோம், நாங்கள் திரும்பி இது பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒத்துக்கொண்டு பிரயோஜனம் இல்லை. அதை கண்டுபிடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஒத்துக்கொண்டு பிரயோஜனம் இல்லை. ஒத்துக்கொண்டு விட்டு என்ன பண்ணிருக்காங்க, இந்த 1.5 கோடி அபராதத்தை கட்ட முடியாது. ஏன்னால் டெக்னிக்கலாக கொண்டு போகிறாங்க. என்ன டெக்னிக்கலானால், ஒவ்வொரு இதுக்கும் ஒரு வருஷம் ஃபைனான்சியல் இயர் முடிஞ்சதுலேருந்து 3 வருஷம் 4 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள அந்த ஃபைனான்சியல் இயருடைய அசஸ்மெண்ட் எல்லாம் முடித்து விட வேண்டும். இதான் இன்கம் டேக்ஸ் ரூல். மேக்ஸிமம் அதிகபட்சம் 3 வருஷம். 3 வருஷத்துக்குள்ள அதனுடைய எல்லா இதையும் முடித்து விட வேண்டும். அசஸ்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பீரியடை தாண்டி விட்டது, அதனால இவங்க எனக்கு பெனால்ட்டி போட முடியாது அப்படின்னு வாதிடுறாங்க. ஹைகோர்ட் இதை இது பண்ணி நேற்று அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இல்லை, இது எந்த விதத்திலும் இதில் இன்கம் டேக்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் டிலே எல்லாம் பண்ணலைங்க, ஒழுங்காக தான் நடந்திருக்கு அசஸ்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ்லாம். விஜய் நீங்கள் கட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு. 1.5 கோடி அபராதத்தை கட்டுங்க. உங்களுக்கு இந்த நாங்கள் கொடுத்த தீர்ப்பு மேலே இது இல்லைன்னா ஐடி அப்பெல்லட் ட்ரிபியூனல் அதுக்கு நீங்கள் போங்கன்ட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன், விஜய் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சொன்னீங்களே தூய ஆட்சி அமைக்கிறேன்னு, வெரி குட். அப்போது இவங்க ஹைகோர்ட் சொன்னதை டெக்னிக்கலாக நீங்கள் கான்டெஸ்ட் பண்ணுறீங்க. 3 வருஷம்தான் அந்த அசஸ்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு. அந்த பீரியடை தாண்டி வந்து மறுபடியும் 2015 வருஷத்துக்கு இவங்க அபராதம் விதிக்கிறது ஒத்துக்கொள்ள முடியாது. நோ, நீங்கள் என்ன பண்ணணும், ஆமாங்க தவறை நடந்து விட்டது, நான் பணத்தை கட்டி விடுகிறேன், 1.5 கோடி தான் கரெக்டு. ஆனால் ஐடி இதில் டெக்னிக்கலாக லீகலில் இருக்கிற லூப்பால்ஸ் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஷெல்டர் தேட விரும்புகிறீர்கள். அதனால் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் விஜய் வந்து நான் ரொம்ப நேர்மை அது இதுங்கிறச்சு இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் மக்கள் மனதில் கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்.